Student, 12th standard chapter 4 la exercise 4.3 la fourth sum. Find the value of first sum question number 1. Tan of cos inverse 1 by 2 minus sin inverse of minus 1 by 2 value find பண்ண சொல்றாங்க. Okay. First tan of cos inverse 1 by 2 minus sin inverse of minus 1 by 2. First sin of minus theta நமக்கு தெரியும், minus sin theta நமக்கு தெரியும். அப்போ minus minus என்ன வரும்? Plus இது கரெக்டா ஃபார்மேட்ல இருக்குது. என்ன வரும்? அப்போ மைனஸ் என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். sin inverse of 1 by 2. இப்போ நம்ம cos inverse of x sin inverse x பிளஸ்ல இருந்தனா யூஸ் பண்ணலாம். y by 2 யூஸ் பண்ணலாம். சேம் வேல்யூ இங்கேயும் சேமா இருந்தால் தான் வேலை. அப்போ sin inverse of x cos inverse of x இருந்தால் y by 2 யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே 1 by 2 1 by 2 கரெக்டாக இருக்குது. அப்போ 1 by 2 யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா பை பை 2 யூஸ் பண்ணலாம். அப்போ டேன் அப்படியே இருக்கும். இது ஃபுல் வேல்யூனா யூஸ் பண்ணலாம் பை பை 2. டேன் வரும் 90 டிகிரினா யூஸ் பண்ணலாம் நமக்கு இன்ஃபினிட்டிவ். ஓகே, டேன் 90 டிகிரி வேல்யூ இன்ஃபினிட்டிவ். Fourth question, second question, sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5 ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நமக்கு இது ஃபுல்லாக ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன வரோம் சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஃபார்மா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம ஒரு tan inverse of 1 by 2 ஆல்பான்னு எடுத்துங்க. செகண்ட் இதுக்கு வந்து பீட்டான்னு கன்சிடர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, அது என்ன நமக்கு வேற என்ன எக்ஸ் ஒய்னு கூட சப்ஜெக்ட் பண்ணி போடுங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்னு எடுத்துக்கு, இது ஃபுல்லாக ஒய்னு எடுத்துக்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. நான் ஆல்பா லேட்டு tan inverse of 1 by 2, tan inverse ஆப்போசிட் வந்தால் டேனாக கன்வெர்ட் ஆகிடும் 1 by 2. tan என்ன வரும் ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஓகே, ஏன்னா டேனுக்கு நான் சைன் காஸ் கண்டுபிடினா, ஏன்னா சைன் ஆல்பா மைனஸ் பீட்டாக்கு தான் நமக்கு சைனு காசும் தான் வரும், மாறி மாறி வரும். அதெல்லாம் சைன் காசுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டேன் வச்சு நான் 1 by 2னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் நம்ம 1 நேரம் இது 2 3 ஹைபோதிஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தேற்றம் ஏசி ஸ்கொயர் போட்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் எனக்கு தெரியாது, நேரம் ஏபி ஸ்கொயர் தெரியும். நேரம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, பிசி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 1 + 4 5. அப்போ ஏசி ஸ்கொயர் 5னா ஏசி கூட √5. அப்போ நான் ஹைபோதிஸ் வந்து 5. இப்போ சைன் ஆல்பானா நமக்கு ஆப்போசிட் பை ஹைபோதிஸ், ஆப்போசிட் 1 டிவைட் பை √5. and the cos பண்ணலாம் adjacent side by hypothesis 2 by √5. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே சேம் இந்த cos inverse of 4 5 5 வந்து பீட்டான்னு கன்சிடர் பண்றாங்க. cos inverse of வந்து பீட்டா, அதே cos inverse ஆப்போசிட் வந்தா cos பீட்டா ஆயிடும் 4 5. இப்போ cos பீட்டானா adjacent side by hypothesis. ஓகே, அப்போ நமக்கு இது 4a ஹைபோதிஸ் வந்து 5 3. அப்போ இது நமக்கு ஆப்போசிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம். நமக்கு என்ன ஏபி ஸ்கொயர் மட்டும் தெரியாது. ஏசி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, பிசி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இந்த 16 ஸ்கொயர் வந்தால் -16 ஆகிடும். 25 16 போனால் என்ன வரும் 9. 9 ரூட் எடுத்தால் 3. அப்போனா நமக்கு ஆப்போசிட்னா வரும் 3 நமக்கு. ஓகே, அப்போ இப்போ கண்டுபிடிக்கலாமா? அப்போ காஸ் பீட்டாவும் சைன் பீட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுது. அப்போ காஸ் பீட்டானா வரும். அப்போ நெக்ஸ்ட் நான் காஸ் பீட்டா இதுலேயே ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் சைன் பீட்டா மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சைன் பீட்டா ஆப்போசிட் பை ஹைபோதிஸ். ஆப்போசிட்னா இது 3 பை ஹைபோதிஸ் 5. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாமா? இதில் வேறு ஃபைன் பண்ண போகிறோம். சைன் டைம்ஸ் அப்படியே இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்பான்னு எடுத்துட்டோம். இது ஃபுல்லாக என்ன வரும் பீட்டான்னு எடுத்துட்டோம். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகே, அப்போ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டானா வரும் சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா. ஓகே, அப்போ ஆல்பா பீட்டாவில் சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா வேல்யூ தெரியும் கொஸ்டின்ல 1 by √5 இருக்குது. காஸ் பீட்டா வேல்யூ நமக்கு 4 5 5 இருக்குது இன்ட்டு மைனஸ் காஸ் ஆல்பா வேல்யூ 2 by √5 இன்ட்டு சைன் பீட்டா வேல்யூ 3 by. அப்போ 1 into 4 by 5 √5, 2 3 6 by 5 √5. எல்சி வந்து சேமாக இருக்குது, மேலே நான் ஆட் பண்ணிக்கலாம். -6ல் 4 போச்சுன்னா -2 by 5 √5. அப்போ இது ஃபுல் வேல்யூ, இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் -2 by 5 √5 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, thank you student.